Hello friends, welcome to Abhi's Kaimanam. இன்னைக்கு நம்ம பாசி பருப்புல ஒரு பாயாசம் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் 50 கிராம் பாசி பருப்பு எடுத்துக்கிறேன். பாசி பருப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். அதனால நான் 50 கிராம் வெல்லமே எடுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு மண்டை வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். நீங்க அச்சு வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுல தேங்காய் 30 கிராம் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். சரிக்கு சரி போட்டுறக்கூடாது. தேங்காய் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கணும். இப்போ இந்த பாசிப்பருப்பை முதல்ல வறுத்தரலாம். அதுக்கு ஒரு ட்ரையான ஒரு பேன்ல வறுக்கணும். தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே இருக்கக்கூடாது. அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு கை விடாம கிண்டிட்டே இருங்க. இல்லைன்னா கீழே உள்ளது கரிஞ்சு போயிடும். லைட்டா கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும். உங்களுக்கு ஹீட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி அடுப்பை விட்டு கொஞ்சம் தூக்குன மாதிரி வச்சீங்கன்னா கூட அந்த ஹீட் கூட இதுக்கு போதும். இப்போ இதை வறுத்த பருப்பை குக்கர்ல சேர்த்துட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பாயாசம் ரொம்ப தண்ணியா இருக்கும். பருப்பு நல்லா குழையிற வரைக்கும் வேகணும். அதுக்குள்ள நம்ம பாகை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அந்த வெல்லத்தை ஒரு பேன்ல மாத்திட்டு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி பாகை நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கு எந்த பதவுமே தேவையில்லை. குக்கர் ஹைல ஒரு விசிலும் சிம்ல 3 விசிலும் வச்சீங்கன்னா பருப்பு இந்த மாதிரி நல்லா குழஞ்சு வந்துடும். உங்களுக்கு அப்படி முழுசா பருப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்ப திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க பாகை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இது லைட்டா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம துருவி வச்சிருக்க தேங்காயையும் இது கூட சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் கூட இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இதுல தனியா நான் நெய்யில முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பை வறுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க லைட்டா தண்ணியில நனைச்சிட்டு போட்டீங்கன்னா திராட்சை வறுக்கிறதுக்குள்ள இந்த முந்திரி பருப்பு கரைஞ்சிராம நமக்கு ஒரு பொன்னிறமா ரெண்டுமே கிடைச்சிரும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு போக போக திக்கா இருக்கும். அதனால பாயாசம் தண்ணியா இருந்தா கூட நீங்க கவலைப்பட தேவையில்ல. அவ்வளவுதான், நம்மளுடைய பாசிப்பருப்பு பாயாசம் ஒரு 10 நிமிஷத்துலயே ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.